இப்ப சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் சொல்லுங்க. யாருக்கு உண்டான ஆசீர்வாதம்? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து மூலமாய் அல்லது கிறிஸ்து இயேசு மூலமாய் எனக்குள் வருகிறது. எல்லாரும் ஆமென்னு சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் யார் மூலமா வருது? கிறிஸ்து இயேசு மூலமா. ஏனெனில் கிறிஸ்து இயேசு ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என் மேல வருகிறதுக்கு கிறிஸ்து இயேசு சிலுவையிலே எனக்காக மரித்தார் அல்லது தரித்திரரானார். உள்ள போகுதாமா? உள்ள போகுதாமா? ஆமா சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, யாருடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும் சொல்லுங்க. இப்ப ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்ன சொல்லுங்க? 10 முறை கேட்டாலும் வந்து போட்டோன்னு வரணுமா? வந்து போட்டோன்னு வரணும். சொல்லுங்க, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சரிப்பேன். பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமுடைய சந்ததி யாருன்னா ஈசாக்கு சொல்லா, யாக்கோபு சொல்லா, யோசேப்பு சொல்லா. அப்படி இப்படி சொல்லாமே ஆபிரகாமுடைய குமாரனாகிய தாவீது, தாவீதுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்துடைய சந்ததிகள் எல்லாம் யாரு? நம்ம. இப்ப நம்ம இயேசு கிறிஸ்துடைய சந்ததி, அதாவது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து என்னை சிலுவையிலே பெற்றெடுத்தபடினாலே நான் இயேசு கிறிஸ்துடைய சந்ததி. அப்ப ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எல்லாம் இயேசு கிறிஸ்து சந்ததியான எனக்குள் வர வேண்டும். இது தேவன் எனக்காக எழுதி வைத்த ஆசீர்வாதம். ஆமென் என்று சொல்ல